வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி நாம் முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்க போகிறோம். அது பாசிப்பருப்பு சேர்த்தது. முட்டைக்கோஸ் பொரியல், கூட்டு அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது இல்லையா? இதில் நம்ம முதல் வகை பார்க்க போகிறோம். இது ஒரு வகை, அதை முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு அந்த முட்டைக்கோஸுக்கு ஒரு பெரிய பல்லாரி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, சீரகப்பொடி, பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுக்கோங்க, மஞ்சள் பொடி, ஒரு பெரிய பல்லாரி, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை. தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். உங்கள் விருப்பம், நிறையவும் போடலாம், கொஞ்சமும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அந்த முட்டைக்கோஸை இதழாக பிரித்து நல்லா கழுவி இந்த மாதிரி தண்டு எடுத்துட்டு இதை நல்லா சுருட்டி மெல்லிசாக வெட்டுங்க. இல்லைன்னா கொஞ்சம் இதை மாதிரியும் வெட்டிக்கலாம். நான் வெட்டி வச்சுருக்கிற மாதிரியும் வெட்டிக்கலாம், இன்னும் மெல்லிசானாலும் வெட்டிக்கலாம். பருப்பு ஊற போட்டிருக்குது. இப்போ பாருங்கள், அந்த சுருளாக வெட்டும்போது நீளமாக நூடுல்ஸ் மாதிரி வரும். இதை இன்னும் மெல்லிசாக கூட வெட்டலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குது, முட்டைக்கோஸ் எல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது. இப்படி உதிராக இருக்குது. பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், வெங்காயம் வெட்டி நீளமாக வெட்டியிருக்கிறேன். ஏன்னா முட்டைக்கோசும் நீளமாக இருக்கிறதுனால. கடுகு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க, வாணலியில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் கடுகு போட்டு தாளித்து இஞ்சி துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் காமிக்கலை, அப்புறம் எடுத்தேன். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு லேசாக வதக்கினா போதும். அப்படி வரிசையாக ஒவ்வொன்றா போட்டுற வேண்டியதான். கருவேப்பிலை, இஞ்சி துருவல் கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுவும் ஓரளவு வதங்கின உடனே பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். லேசாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், பாதி உப்பு சேர்த்து. அப்புறம் அந்த மஞ்சள் பொடியை அதில் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி நமக்கு அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய கிருமியை கொல்றதுக்கு உதவும். எப்போவுமே காய் சமைக்கும் போது மஞ்சள் பொடி சேர்க்குறது நல்லது. அது போக அந்த காயினுடைய ஃப்ரெஷ் கலர் நமக்கு கிடைக்கும். கலரும் அந்த ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தோணும். இப்போது பாதியாக முட்டைக்கோஸை போட்டு நம்ம அதில் புரட்டி எடுப்போம். மொத்தமாக போட்டோன்னா ஒழுங்காக நம்மளால் அந்த மசாலா, எண்ணெய் இதெல்லாம் அதில் படாது. மஞ்சள், எண்ணெய் இதெல்லாம் படாது. இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போது பாசிப்பருப்பை நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம அதையும் நல்லா எல்லா இடத்துக்கும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஈவனாக. அப்போ தான் அந்த பருப்பில் உள்ள அந்த சாறு முட்டைக்கோஸ் காயோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சம் போடனா போட்டுக்கலாம், இல்லைன்னா கடைசியில் பார்த்து போட்டுக்கலாம். சீரகப்பொடி நான் இன்னும் சேர்க்கலை, கடைசியில் தான் சேர்க்கணும் சீரகப்பொடி. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது அந்த கொஞ்சம் முக்கால் பகுதி வந்த பிறகு சேர்த்தா போதும். இடையில திறந்து அப்படியே விட்டுறாதீங்க. இடையில திறந்து திரும்ப ஒரு தடவை புரட்டி விட்டுக்கோங்க. மேலே உள்ளது அடியில் போகட்டும், அடியில் உள்ளது மேலே வரட்டும். அப்போ நல்லா ஈவனாக வேகும். இதோ இப்போது நல்லா வத்தி வருது கொஞ்சம் கொஞ்சமாக.
இப்போது சீரக பொடியை சேர்த்து நல்லா புரட்டி விட்டாச்சு. தண்ணி நல்லா வற்றின உடனே கொஞ்சம் இருந்தால் போதும், லேசாக ஈரப்பதம் இருக்கும்போது தேங்காய் துருவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி எதுவும் தேவையே இல்லை. இந்த பொரியல் செய்யும்போது நம்ம தேங்காயை அரைக்கலை. இந்த மாதிரி போடும்போது ஏதோ நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிருச்சு. செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர்.